கூகுள் பேல இருக்கக்கூடிய யூபிஐ லைட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல வந்து அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே யூபிஐ லைட்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கீங்களோ அதுவுமே வந்து ஷோ ஆகும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து கிடையாது. பட் வந்து இந்த யூபிஐ லைட் ஆப்ஷனை நம்ம வந்து டெலிட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இதில் இருக்கிறத வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ இந்த யூபிஐ லைட் பேஜில் பார்த்தீங்கன்னா சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டெலிட் யூபிஐ லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். டெலிட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூபிஐ லைட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சோ அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் போய் பேலன்ஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து யூபிஐ லைட் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் யூபிஐ லைட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறது அதே மாதிரி அந்த ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இந்த யூபிஐ லைட் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கிடையாது. நம்ம அதை டெலிட் பண்ணுறது மூலியமாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஜிபேல யூபிஐ லைட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை எப்படி வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.